மகாபாரதம் 2. உபரிச்சரியசுரனின் யாகம். யுதிஷ்டிரரைப் பற்றி பீஷ்மர் இவ்வாறு கூறினார். பின்னர் கடைசி மகா யுகத்தில் தெய்வீக பூசாரி அங்கீரசரின் மகனான பிருகஸ்பதியின் பிறப்பில் அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். பிருகஸ்பதி பிரம்மா சிறந்த சொற்கள் ஒத்த சொற்கள். ஓ ராஜா, கற்றறிந்த பிருகஸ்பதி இந்த குணங்களை கொண்டிருந்தார். பெரிய மன்னர் உபரிச்சரிய சுவா அவரது சீடரானார். பின்னர் அவர் பிருகஸ்பதியிடமிருந்து உருவங்கள் மற்றும் சிலைகளால் ஆன வேதங்களை பஞ்சராத்திரம் பயின்றார். முன்பு தெய்வீக ஆணையால் ஆளப்பட்ட அந்த வசு மன்னர் இந்திரன் சொர்க்கத்தில் ஆட்சி செய்தது போல் பூமியை ஆண்டார். அந்த மகா மன்னர் அஸ்வமேத யாகத்தை தொடங்கினார். அதில் குரு பிருகஸ்பதி பலி செலுத்துபவர் ஆனார். சபையின் உறுப்பினர்கள் பிரஜாபதியின் மகன்களான ஏக்ரா, ரிதா மற்றும் ரிதா ஆகிய முனிவர்கள். தவிர தனுஷ்நிம்பத், ராஜயா, ஆர்த்திவாசு, பரவாசு, மேதாதிதி, தண்டிய மகர்ஷி, மகாபாக சாந்தி, வேதசிரர், மகாமுனி கபிலர், ஷாலிஹோத்தனின் தந்தை அத்யத்தர், தைத்திரி, வைசம்பாயனரின் மூத்த சகோதரர் கண்வன் மற்றும் தெய்வஹோத்ரர், மொத்தம் 16 முனிவர்கள் இருந்தனர். ஓ ராஜா, அந்த பெரிய யாகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயாரிக்கப்பட்டன. அதில் எந்த விலங்குகளும் கொல்லப்படவில்லை. இதனால் ராஜாவுக்கு உறுதியளிக்கப்பட்டது, அவர் ஒரு வன்முறையாளர் அல்ல, அவர் தூய்மையானவர், தாராளமானவர், காமத்திலிருந்து விடுபட்டவர், நல்ல செயல்களில் ஈடுபட்டவர். காட்டில் விளைந்த பழங்கள் தேவர்களுக்காக அங்கே வைக்கப்பட்டன. கடவுள்களின் ஆண்டவரும் பெரிய மனிதருமான இறைவன் யாகத்தில் மகிழ்ச்சி அடைந்து யாருக்கும் தோன்றாமல் அவருக்கு தோன்றினார். அவரும் யாருக்கும் தோன்றாமல் பங்கேற்றார். இதை கேட்டு கோபத்தில் வியாழன் விரைவாக தனது கோடரியை எடுத்து கோபக் கண்ணீர் சிந்தி வானத்தை தாக்கினார். மேல் உலகத்தை பற்றி அவர், பார், நான் இந்த பகுதியை ஏற்றுக்கொண்டேன் என்றார். நான் அதை பார்க்கும்படி பகவான் தாமே அதை பார்ப்பது சரிதான். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட யுதிஷ்டிரன், ஓ பீஷ்மா, தேவர்கள் தாமே வந்து அங்கு அளிக்கப்பட்ட பலியை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் வலிமைமிக்க ஹரி ஏன் வரவில்லை என்று கேட்டார். இதை கேட்ட பீஷ்மர் கூறினார். பின்னர் வாசு, மகா பூபாலர் மற்றும் அங்கு கூடியிருந்த அனைத்து உறுப்பினர்களும் கோபமடைந்த பிருகஸ்பதியை அமைதிப்படுத்தினர். அவர்கள் அவரை அமைதிப்படுத்தி, கோபப்படாதீர்கள். இது படைப்பாளரின் யுகம், உங்கள் கோபம் இந்த யுகத்திற்கு ஏற்றதல்ல. நீங்கள் யாருக்காக ஒரு பகுதியை உயர்த்துகிறீர்களோ அவர் கோபமாக இருக்கிறார். ஓ பிருகஸ்பதி, உங்களாலோ நாங்களாலோ அவரை பார்ப்பது சாத்தியமில்லை. அவர் யாருடன் மகிழ்ச்சியடைகிறாரோ அவரை அவரால் மட்டுமே பார்க்க முடியும். பின்னர் சித்ரசிகண்டி, ஏகா, ரிதா மற்றும் ரிதா, நாங்கள் பிரம்மாவின் மகன்கள். ஒரு காலத்தில் நாங்கள் முக்தியை தேடுபவர்களாக வடக்கு நோக்கி சென்றோம். அங்கு 1000 ஆண்டுகள் நாங்கள் கடுமையான தவம் செய்து ஒற்றை காலில் ஒரு மரம் போல அமைதியான மனதுடன் வாழ்ந்தோம். நாங்கள் தவம் செய்த பகுதி மேரு நதிக்கு வடக்கே க்ஷீரசாகரின் கரையில் உள்ளது. சர்வ வல்லமையும் வரங்களும் நிறைந்த அந்த நாராயணனை எப்படி கண்டோம்? அந்த நாராயணனை எப்படி கண்டோம் என்று நாங்கள் யோசித்தோம். உண்ணாவிரதம் முடிந்ததும் உடலற்ற குரல் மகிழ்ச்சியுடன் நட்புடன் ஆழமான குரலில் கூறியது, ஓ பிராமணரே, நீங்கள் மகிழ்ச்சியான மனதுடன் சிறந்த தவம் செய்தீர்கள். நீங்கள் ஒரு விசாரிக்கும் பக்தர். அந்த பிரகாசத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? பால் கடலின் வடக்கே ஒரு வெள்ளை தீவு உள்ளது. அது மிகுந்த பிரகாசத்தால் நிறைந்துள்ளது. சந்திரனை போன்ற பிரகாசம் கொண்ட மனிதர்கள் நாராயணனுக்கு அப்பால் உள்ளனர். அவர்கள் தனிமையில் நாராயணனுக்கு அர்ப்பணிப்புடன் உள்ளனர். தூக்கமில்லாதவர்கள், உண்ணாவிரதம் இருப்பவர்கள், செயலற்றவர்கள் மற்றும் நறுமணம் நிறைந்தவர்கள் நித்திய கடவுளுக்குள் நுழைகிறார்கள். வெள்ளை தீவில் வசிப்பவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். ஓ முனிவர்களே, நீங்களும் அங்கு செல்லுங்கள். அங்கு என் ஆன்மா ஞானம் பெறுகிறது. பின்னர் நாங்கள் உடலற்ற குரலை கேட்டு அவர் சுட்டிக்காட்டிய பாதையில் அந்த பகுதிக்கு சென்றோம். அவரை நினைவு கூர்ந்து அவரை பார்க்க வெள்ளை தீவுக்கு சென்றோம். அங்கு எங்கள் பார்வை தடைபட்டது. அவரது பிரகாசம் எங்கள் பார்வையை தடுத்தது. அதனால் நாங்கள் அவரை பார்க்க முடியவில்லை. இதற்கிடையில் தெய்வீக யோகத்தின் மூலம் தவம் செய்யாத ஒருவர் அவரை சரியாக பார்ப்பது சாத்தியமில்லை என்ற அறிவு வெளிப்பட்டது. பின்னர் 100 வருட கடுமையான தவத்திற்குப் பிறகு விரதத்தின் முடிவில் நாங்கள் நல்ல அறிகுறிகளை கொண்ட மனிதர்களை கண்டோம். அவர்கள் வெண்மையான நிறத்தில் சந்திரனைப் போல பிரகாசமாக அனைத்து அறிகுறிகளையும் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் எப்போதும் வடகிழக்கு நோக்கி கைகளை கூப்பி மந்திரங்களை உச்சரித்தனர். அந்த மகான்மாவின் மந்திரம் மனஸ் ஹரி ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மந்திரத்தில் மகிழ்ச்சியடைந்தார். யுகத்தின் முடிவில் சூரியன் பிரகாசிப்பது போல அங்கிருந்த அனைத்து மக்களும் சமமாக பிரகாசித்தனர். அந்த தீவு பிரகாசத்தின் இருப்பிடம் என்று நாங்கள் நினைத்தோம். அங்கு யாரும் இல்லை, அனைவரும் சமமான பிரகாசத்தை கொண்டிருந்தனர்.
ஓ வியாழன் பகவானே, ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்ற பிரகாசத்தை கண்டோம். பின்னர் அங்கிருந்த மக்கள் கூடி மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி நம என்று கூறி ஓடினர். பின்னர் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த மக்கள் அந்த தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்தனர். எங்கள் மனம் அந்த பிரகாசத்தில் மூழ்கியது. பார்வை இழந்த எங்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சத்தமாக கேட்டது. ஜிதம் தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ் மகாபுருஷ் பூர்வஜா புண்டரீகாக்ஷ. உங்களுக்கு வணக்கங்கள். விஸ்வபாவனா, உங்களுக்கு வணக்கங்கள். அனைத்து பெரிய மனிதர்களின் மூதாதையரான ஹிருஷிகேஷ், உங்களுக்கு வணக்கங்கள். இந்த வார்த்தை அழகான குரலில் எங்களிடம் வந்தது. இதற்கிடையில் பல்வேறு வகையான நறுமணங்களை சுமந்து செல்லும் காற்று தூய தெய்வீக மலர்களையும் செயலுக்கு பயனுள்ள மருத்துவ தாவரங்களையும் கொண்டு வந்தது. 5 பருவங்களிலும் நிபுணர்களாக இருந்த அந்த தனிமையான மனிதர்கள் அவர்களுடன் அந்த ஹரி பூஜையை செய்யத் தொடங்கினர். அவர்கள் இவ்வாறு அவரை புகழ்ந்ததால் இறைவன் அங்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் மந்திரத்தால் மயங்கிய எங்களால் அவரை காண முடியவில்லை. வியாழனின் கடவுளே, காற்று நின்று வழிபாடு முடிந்ததும் நாங்கள் கவலைப்பட்டு அமைதியற்றவர்களாகிவிட்டோம். பிறப்பால் தூய்மையான அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களில் அவர்களில் ஒருவர் கூட மனதாலோ அல்லது கண்களாலோ எங்களுக்கு மரியாதை செலுத்த திரும்பவில்லை. அவர்கள் ஆரோக்கியமான முனிவர்கள். அவர்கள் ஒருமுகத்தை கடைபிடித்தனர். அவர் பிரம்ம நிலையில் இருந்ததால் அவர் நம் மீது தனது மனதை ஒருமுகப்படுத்தவில்லை. பின்னர் மிகவும் சோர்வாகவும் தவத்தால் மிகவும் சோர்வாகவும் இருக்கும் எங்களைப் பற்றி ஒரு உருவமற்ற உயிரினம் இவ்வாறு கூறப்பட்டது. இறைவன் சொன்னது, புலன்கள் இல்லாத இந்த வெள்ளையர்களை பார்த்தீர்களா? இந்த த்விஜயர்களை பார்ப்பது ஒரு கடவுளை பார்ப்பது போன்றது. ஓ முனிவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறி நீங்கள் வந்த வழியில் திரும்பி வாருங்கள். பக்தரல்லாத ஒருவர் அந்த கடவுளை பார்ப்பது சாத்தியமில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் அந்த ஒளிரும் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளை காண்பார். ஓ த்விஜயர்களில் சிறந்தவரே, நீங்கள் செய்ய ஒரு பெரிய வேலை இருக்கிறது. இந்த வேலை யுகம் முடிந்ததும் நீங்கள் கடவுள்களின் வேலையைச் செய்வதில் உதவியாக இருப்பீர்கள். இது மதத்தையும் மாற்றும். பின்னர் அமிர்தம் போன்ற அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அவரது பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு விரும்பிய உலகத்திற்கு திரும்பினோம். ஓ வியாழனே, இவ்வளவு கடுமையான தவம் மற்றும் உணர்ச்சிமிக்க கவிதைக்கு பிறகு நாங்கள் அந்த கடவுளை காணவில்லை. நீங்கள் அவரை எப்படி பார்த்தீர்கள்? நாராயணன் ஒரு சிறந்த கடவுள். அவர் பிரபஞ்சத்தை படைத்தவர், தெய்வீக கவிதைகளை வழங்குபவர், வெளிப்படாதவர், கடவுள்களால் வணங்கப்படுபவர். ஒருமை, இரட்டை மும்மூர்த்திகள் மற்றும் எண் என்ற வார்த்தைகளால் மகிழ்ச்சியடைந்த தாராள மனப்பான்மை கொண்ட பிருகஸ்பதி யாகத்தை முடித்து கடவுள்களை வணங்கினார். யாகம் முடிந்ததும் மன்னர் வாசுவும் தனது குடிமக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். பிராமணர்களின் சாபத்தால் சொர்க்கத்திலிருந்து வீழ்ந்து பூமிக்கு இறங்கினார். ஓ மன்னர் சாரதுலா! அந்த மன்னர் சத்தியத்திலும் மதத்திலும் மூழ்கி எப்போதும் மதத்தில் அர்ப்பணிப்புடன் நாராயணனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே பூமிக்குள் நுழைந்து அவரது அருளால் மீண்டும் எழுந்தார். அவர் பூமியிலிருந்து பிரம்மாவின் இடத்தை பிடித்து மிக முக்கியமான மற்றும் உயர்ந்த பதவியான பரமபதத்தை அடைந்தார். உபிகாரவசுவின் வம்சாவளி மற்றும் உயிர்த்தெழுதல். பின்னர் அவர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், ஓ தாத்தா, நித்திய பாகவதத்தின் எஜமானராக இருந்தபோதிலும் உபிகாரவசு ஏன் பூமியை துளைக்க வேண்டியிருந்தது? சொல்லுங்கள். பீஷ்மர் யுதிஷ்டிரனிடம் கூறினார், கடந்த கால நிகழ்வுகளின் வரலாற்றை அறிந்தவர்கள் இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறார்கள். இது முனிவர்களுக்கும் கடவுள்களுக்கும் இடையிலான உரையாடல். யாகத்தில் அஜத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேவர்கள் முனிவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தனர். அஜ என்பது வேறு எந்த விலங்கையும் அல்ல, ஆடுகளை குறிக்கிறது என்று அவர்கள் கருதினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முனிவர்கள் கூறினார்கள், வேத சாஸ்திரங்கள் யாகத்தில் விதைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றன. அஜ என்பது விதைகளை குறிக்கிறது, எனவே ஆடுகளை கொல்லாதே. இவ்வாறு கதையின் தொடக்கத்தில் பீஷ்மர் தொடர்ந்தார். முனிவர்கள் இவ்வாறு கடவுள்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தபோது பயணத்தில் சிறந்த வசுக்கள் அந்த பகுதிக்கு வந்தனர். அவர்கள் ஒரு படை மற்றும் வாகனங்களுடன் விண்வெளிக்கு வந்து கொண்டிருந்தனர். வசுக்கள் விண்வெளிக்கு வருவதை முனிவர்கள் தற்செயலாக கண்டு, அவர் எங்கள் சந்தேகங்களை தீர்க்க முடியும். ஏனென்றால் அவர் தியாகிகளில் சிறந்தவர், தானம் செய்பவர்களில் சிறந்தவர், அவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஆர்வமுள்ளவர் என்றார்கள். இதற்கு தேவர்களும் முனிவர்களும் ஒப்புக்கொண்டு வாசுவிடம் சென்று, ஓ ராஜா, தயவு செய்து எங்கள் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்றனர். யாகத்தில் ஆடுகளா அல்லது விதைகளா பயன்படுத்தப்பட வேண்டுமா? நீ எங்கள் சாட்சி என்பதை நாங்கள் இருவரும் அறிவோம்.
பின்னர் வாசு, ஓ சிறந்த பிராமணரே, முதலில் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் என்றார். முனிவர்கள், ஓ மனிதர்களின் ஆண்டவரே, யாகத்தில் தானியத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கருத்து. மறுபுறம் தெய்வங்கள் விலங்குகளுக்கு ஆதரவாக உள்ளன. இப்போது நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் என்றார்கள். பீஷ்மர், ஓ ராஜா, கடவுள்களின் இந்த கருத்தை அறிந்த வசுக்கள் தங்கள் பக்கம் சாய்ந்து யாகத்தில் ஆடுகளை பயன்படுத்த வேண்டும் என்றார்கள். இதை கேட்டு சூரிய தேவனின் அனைத்து முனிவர்களும் கோபமடைந்து தங்கள் கடவுள்களின் ஆதரவாளர்கள் என்று கூறிக்கொண்ட வசுக்களிடம், நீங்கள் தெய்வங்களுக்கு மட்டும் ஆதரவாக இருக்கிறீர்களா? இந்த காரணத்திற்காக வானத்திலிருந்து விழுங்கள். ஓ ராஜா, இன்று முதல் எங்கள் சாபத்தின் தாக்குதலால் வானத்தில் சுற்றித் திரியும் உங்கள் சக்தி அழிக்கப்படும். நீங்கள் பூமியை துண்டாடி அதில் மூழ்கிவிடுவீர்கள். ஓ ராஜா, வேதங்களுக்கு எதிராக பேசியிருந்தால் அவர்களுக்கு எதிராக பேசியவர்களைப் போலவே நாமும் விழுவோம். ஓ தர்மராஜா, அந்த நொடியிலேயே உபரிசரவசு மன்னன் தரையில் விழுந்து தரையில் உள்ள ஒரு துளைக்குள் நுழைந்தான். நாராயணனின் கட்டளைப்படி அவனது நினைவு அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லா தேவர்களும் ஒன்று கூடி வாசு எப்படி சாபத்திலிருந்து விடுபடுவார் என்று ஒருமுகப்படுத்த தொடங்கினர். இது ராஜாவின் நற்செயல்களின் விளைவு. இந்த பெரிய ராஜா சபிக்கப்பட்டார். ஓ தெய்வங்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு நல்லது செய்வோம். இதை நினைத்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒருமனதாக உபரிசரவசுவிடம் சென்று மகிழ்ச்சியுடன் அவனிடம் சொன்னார்கள், நீ ஒரு பிராமணன், தேவர்களின் பக்தன், ஸ்ரீஹரி அனைத்து சூராசுரர்களின் குரு. அவர் மகிழ்ச்சியடைந்தால் நான் உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்க மாட்டேன். ஆனால் நீ சிறந்த பிராமணர்களை மதிக்க வேண்டும். ஓ மன்னர்களில் சிறந்தவரே, அவர்களின் தவம் நிச்சயமாக பலனளிக்கும். அதனால்தான் நீ திடீரென்று வானத்திலிருந்து தரையில் விழுந்தாய். நாங்கள் உனக்கு ஒரு வரம் தருகிறோம். ஓ பாவமற்றவரே, சாபத்தின் காரணமாக நீ குகையில் இருக்கும் வரை தர்ம பிராமணர்கள் யாகத்தில் அளித்த வசோதரத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ பூமியில் உள்ள குகையில் தங்கி எங்களை தியானிக்கும்போது உனக்கு எந்த வலியும் ஏற்படக்கூடாது. உனக்கு பசியோ தாகமோ ஏற்படாது. வசோதரை குடி, இதெல்லாம் உனக்கு நடக்கும். ஏனென்றால் நீ பிரகாசத்தால் சூழப்பட்டிருக்கிறாய். நமது வர பலத்தால் தேவர்கள் உம்மை பார்த்து மகிழ்ச்சியடைந்து உம்மை பிரம்மலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்று கூறி தேவர்களும் துறவி முனிவர்களும் மன்னருக்கு வரம் அளித்து அவரவர் இடங்களுக்கு திரும்பினர். ஓ தர்மராயனே, அந்த நேரத்தில் வசுக்கள் விஷாக்ஷ பகவானை வழிபட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் நாராயணனின் வாயிலிருந்து வெளிப்படும் மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் பூமியின் குழியில் இருந்தபோதும் 5 பருவங்களுக்கு 5 யாகங்களைச் செய்து பகவான் ஹரியை வழிபட்டு கொண்டிருந்தனர். தனது பக்தர்களுக்கும் வாழ்க்கைக்கும் வரங்களை வழங்கும் பகவான் விஷ்ணு தனது மிகுந்த வேகத்தாலும் இனிமையான குரலாலும் அவரை மகிழ்வித்து பறவைகளின் ராஜாவான கருடனிடம், ஓ மிகவும் அதிர்ஷ்டசாலி பறவையே, தனது கடுமையான சபதங்களை கடைப்பிடிக்கும் நீதிமானான மன்னர் வாசு பிராமணர்களின் கோபத்தால் பூமிக்கு இறங்கிவிட்டார். இப்போது அவர் அந்த பெரியவரை வணங்கிவிட்டார். நிலத்தடியில் மறைந்திருப்பவரிடம் சென்று உடனடியாக அவருக்கு சேவை செய்யுங்கள். இது எனது உத்தரவு என்றார். பின்னர் காற்றின் வேகத்தில் கருடத்தன் பாசுவின் ராஜா இருந்த பூமியின் துளைக்குள் நுழைந்தான். பின்னர் பினாதனின் மகன் அவனை தூக்கி வானத்தில் பறந்து அங்கேயே விட்டுச் சென்றான். அந்த நொடியே உபரிசாரர் தனது முந்தைய அறிவை மீண்டும் பெற்றார். அதே உடலில் அந்த பெரிய மனிதர் பிரம்மலோகத்தை அடைந்தார். ஓ கௌந்தேயனே, இந்த இருவரின் சாபத்தால் அத்தகைய பெரிய மனிதர் கூட தூய்மையற்றவராக ஆனார். ஆனால் பரமபுருஷரான ஹரியை வணங்கியதால் அவர் விரைவில் சாபத்திலிருந்து விடுபட்டு பிரம்மலோகத்தை அடைந்தார். இதோ மனிதன் எப்படி பிறந்தான், நாரதர் எப்படி ஸ்வேத்வீபத்திற்கு சென்றார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே மனதுடன் கேளுங்கள். நாரதர் இறைவனை புகழ்கிறார். வெள்ளை தீவில் நுழைந்த பகவான் நாரதர் வெள்ளை நிறத்திலும் சந்திரனைப் போல பிரகாசமாகவும் இருந்த அதே உயிரினங்களை கண்டார். அவர் அவர்களை வணங்கி மனதால் அவர்களை வணங்கி அவர்களால் வணங்கப்பட்டு இறைவனைக் காண ஆவலுடன் அவர் மந்திரம் செய்வதில் மூழ்கி கடினமாக உழைத்து மனதை ஒருமுகப்படுத்தி கைகளை உயர்த்தி தன்னை தானே விலக்கிக் கொண்டு பிரபஞ்சம், பொருள் மற்றும் பொருள் இல்லாத ஆன்மாவாகிய இறைவனுக்கு இந்த பாடலை சொன்னார். நமஸ்தே, ஓ ஆண்டவரே, பொருளற்றவர், சாட்சி, களத்தை அறிந்தவர், உயர்ந்தவர், எல்லையற்றவர், மனிதன், பெரிய மனிதர், ஆண்மையுள்ள மனிதன், மும்மடங்கு செல்வாக்கு மிக்கவர், அழியாதவர், நித்தியமானவர், இறைவன் உலக மனம், மறுபாதை, சலில் பாதை, பிருத்வி பாதை, திசை கிழக்கு உறைவிடம் குகை பிரம்ம பூசாரி பிரம்மகைகா,
மகாராஜிகா சதுர்மகாராஜிகா. பாசுரா மகாபாசுரா சப்த மகாபாகா சப்த மகாஹஸ்வர. யமன் மகாயாமன் ஒரு வழிகாட்டி. துஷித் மகாதுஷித் வலுப்படுத்துதல். அபூரண வாஷ்வர்த்தின் படைப்பு. முடிக்கப்படாத எல்லையற்ற வாஷ்வர்த்தின். அவஷவர்த்தின் தியாகம் மகாயக் தியாகம். தியாக கருப்பை தியாக இதயம். புகழ் தியாகம். 5 யாகங்கள் 5 காலங்களை உருவாக்கியவர். 5 இரவுகளின் வைகுந்தம் வெல்ல முடியாதவர். மன பெயர் கடவுள் நன்கு அறியப்பட்டவர். ஸ்வான் மகாராஜஹன்சா மகாராஜஹன்சா உயர்ந்த தியாகம். சாங்கிய யோகா சாங்கிய அவதாரம். அமிர்த கிரண் கடவுள். குஷ் பிரம்மா பத்மா விஸ்வேஸ்வர பரந்த உலகம். நெருப்பு மூச்சு நெருப்பு முகம் கொண்ட நெருப்பு நெருப்பு ஏந்தி. தேர் நெருப்பு மூச்சு நெருப்பு மூச்சு நெருப்பு மூச்சு நெருப்பு மூச்சு நெருப்பு மூச்சு. தீ மூச்சு. தவம் மனம். சந்திரன் நிறைந்த கண் பேரரசு. சூரியன் திசைவானம். அறிவு தலை. முதல் மும்மூர்த்தி. நிறம் 5 முறை 3 முறை 6 முடிவற்ற பேரின்பம். ஆனந்த அனதே ஏற்றுக்கொள்ள முடியாதது. வெளிப்படாத நடு வெளிப்படாத மனம். உபவாசம் கடலில் வாழ்வது. புகழ் சுப ஆணவம் இலக்கு வாசஸ்தலமா. வித்யாபாசா கீர்த்திபாசா ஸ்ரீபாசா. வாசுதேவா இங்கும் அனைத்தும் காரணியாலானது. ஹரிஹ்ய ஹரிமேத மகாயஜ்பாகர். வரபிரதா சுகபிரதா தனபிரதா. ஹரிமேத யம நியம மகாநாயம். கிரச்சா நிரம்பி வழியும் கூட்டம். மகாக்ரஷ் எல்லாம் ஏழை. சட்டவிதி ஓய்வு பற்றிய மாயை. நிவிருத்த தர்மம் நிப்ரவர்கதா. பழமொழி கேள்விக்குரிய போக்கு. பிறவிவேதக்கையா வா. அனைத்து கதவுகள் அனைத்தையும் பார்ப்பது. அக்ரஹாய அசையாத. மகாவிபூதி மகாத்மா உடல். புனிதம் மிகவும் புனிதமானது. ஹிரண்யமை பரந்த வெல்ல முடியாத. பிரம்மஞானம் மனிதர்களை படைத்தவர் மக்களை கொடுப்பவர். சிறந்த மாயைவாதி அறிஞர்கள் யோகிகள். சித்ராசிகனின் புரதாஷபகாரா பாலாட்கொடி. சின்ன கிருஷ்ண சிம்சம்சாய சர்வது பா புள்ளி ரதா புள்ளி தா பே புள்ளி ரஹ்மணரூப பே புள்ளி ரஹ்மணப்பிரியா விஸ்வமூர்தே மகாமூர்தே வனபக்தவத்சல பே புள்ளி ரஹ்மண்யதே பா. பக்ஷோஷ் தமஷ் தித்திக்ஷுரேகாந்த தர்ஷன நமோ நம. இவ்வாறு நாரத ரிஷி ரகசியமான மற்றும் உண்மையான பெயரால் புகழப்பட்டார். மேலும் பிரபஞ்சத்தின் இறைவன் பிரபஞ்சத்தின் உருவகம் முனிவருக்கு தோன்றினார். அவர் ஒரு பக்கம் சந்திரனை விட தூய்மையானவராகவும் மறுபுறம் சந்திரனை விட பிரகாசமானவராகவும் இருந்தார். ஒரு பக்கம் அவர் கொஞ்சம் கடுமையானவராகவும் மறுபுறம் ஒரு நட்சத்திரத்தின் நிறமாகவும் மறுபுறம் ஒரு கிளி இறகின் பளபளப்பாகவும் மறுபுறம் ஒரு படிகத்தைப் போலவும் பிரகாசித்தார். ஒரு பக்கம் அவர் மின்மயமாக்கப்பட்டார். மறுபுறம் அவர் தங்க நிறத்தில் இருந்தார். ஒரு பக்கம் அவர் பவள மொட்டு போலவும் மறுபுறம் வெள்ளை நிறமாகவும் மறுபுறம் தங்க நிறமாகவும் மறுபுறம் நீல நிறமாகவும் இந்திரனைப் போல நீலமாகவும் மயிலின் கழுத்தைப் போலவும் முத்து மாலையாகவும் இருந்தார். இவை அனைத்தும் அவரது வெவ்வேறு நிறங்கள். அந்த நித்திய ஜீவனுக்கு 1000 கைகள் 100கணக்கான தலைகள் 1000 கால்கள் 1000 வயிறுகள் மற்றும் கைகள் இருந்தன. மறுபுறம் அவர் வெளிப்படாதவராக இருந்தார். அவர் ஒரு வாயால் ஓம் என்று உச்சரித்தார். மேலும் சாவித்ரி மந்திரத்தையும் உச்சரித்தார். அவர் தனது மற்றொரு வாயால் 4 வேதங்களை ஓதி ஹரி நாராயண ஆரண்யகத்தை ஓதினார். பலிபீடம் கமண்டலம் வெள்ளை ரத்தினங்கள் சந்தனம் குஷ் புல் ஈட்டிகள் குச்சிகள் மற்றும் எரியும் நெருப்பை ஏந்தி யாகம் செய்தவர் அவர்தான். இதனால் மகிழ்ச்சியடைந்த இருவரில் உயர்ந்தவர் பின்னர் நாரதரிடம் கூறினார், ஓ ஆண்டவரே, இன்று எனது அனைத்து தவங்களும் விதிகளும் நிறைவேறியுள்ளன. ஏனென்றால் நான் உன்னை கண்டேன் ஆண்டவரே. நான் உன்னை கண்டேன் நித்தியமான உலகளாவிய எல்லாம் வல்ல ஆண்டவரே. இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். பீஷ்மர் கூறினார். பிரம்மாவின் மகன் நாரதர் அவரை கண்டார். கூறினார், ஓ நாரதரே, தாமதிக்காதீர்கள். இந்த அழியாத உண்ணாவிரதம் மற்றும் சந்திரனைப் போல பிரகாசிக்கும் இந்த மக்கள் என் பக்தர்கள். அவர்கள் ஒரு மனதோடு தியானிக்கட்டும். எதுவும் அவர்களை தடுக்கட்டும். இந்த சிறந்த பரிபூரண ஆன்மாக்கள் கடந்த காலத்தில் தனியாக இருந்தனர். அவர்களில் இருளோ அல்லது ஆசையோ இல்லை. அவர்கள் என்னுள் நுழைவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணுக்கு தெரியாதவர், தொட முடியாதவர், மணக்க முடியாதவர், சுவைக்காதவர், இறந்தவர்களின் குணங்களால் பாதிக்கப்படாதவர், எங்கும் நிறைந்தவர்.
சாட்சி முழு பிரபஞ்சத்தின் ஆன்மா என்று அழைக்கப்படுபவர். முழு விலங்கு இனமும் அழிக்கப்பட்டாலும் அழியாதவர். தொடக்கமற்றவர், நித்தியமானவர், தூய்மையானவர் மற்றும் தூய்மையானவர். ஆசையின் 24 குணங்களில் 25வது என்று அழைக்கப்படுபவர். ஆண். உயிரற்றவர் மற்றும் காணக்கூடியவர் என்று அழைக்கப்படுபவர். ஓ நாரதரே, அந்த இறைவனின் மகிமையையும் மகத்துவத்தையும் பாருங்கள். மங்களகரமானவர். கர்மா எப்போதும் அவரிடம் இணைக்கப்பட்டுள்ளது. இல்லை, உண்மை, ஆர்வம் மற்றும் காமம் மட்டுமே அதன் வெளிப்பாடுகள். பரமபுருஷன். தமஸ் இவை குணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை அனைவரின் உடல்களிலும் உள்ளன, அசைகின்றன. களத்தை அறிந்தவர் அவற்றை அனுபவிக்கிறார், மேலும் இந்த குணங்கள் அவரை அனுபவிக்க முடியாது. அவர் மாசற்றவர், குணங்களை நுகர்பவர், குணங்களை உருவாக்கியவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஓ கடவுள்களின் ராஜா, அனைத்து குணங்களையும் உருவாக்கியவர். வழிபாட்டு தலமான பூமி நெருப்பில் கரைக்கப்படுகிறது. நெருப்பு காற்றில் கரைக்கப்படுகிறது. காற்று வானத்தில் கரைக்கப்படுகிறது. வானம் மனதில் மறைக்கப்பட்டுள்ளது. மிக பெரியது மனம், வெளிப்படாததில் மறைக்கப்பட்டுள்ளது. ஓ பிரம்மா, வெளிப்படாதது அருவமான புருஷனில் கரைகிறது. அந்த நித்திய புருஷனை விட பெரியது எதுவுமில்லை. உலகில் அந்த ஒரு புருஷனை தவிர வேறு எந்த உயிருள்ள அல்லது நகரும் நிறுவனம் இல்லை. நித்திய வாசுதேவன். பெரிய புருஷன் இல்லையா? வாசுதேவன் அனைத்து உயிரினங்களின் ஆன்மா. பூமி, காற்று, ஆகாயம், நெருப்பு மற்றும் பிரகாசம் ஆகிய இந்த ஐந்தும் ஒன்றாகத் தோன்றினால் அவை உடலாக கருதப்படும். ஓ பிரம்மா, அதில் நுழைந்து பிறக்கும் போது உடலை கையாளும் அந்த கண்ணுக்கு தெரியாத மற்றும் சிறிய விக்ரமன் கடவுள் ஈர்ப்புக்கு ஆதாரம். அங்கே உள்ளது எதுவும் இல்லை. கூறுகள் ஒன்றிணைந்து ஒன்றாக மாறாவிட்டால் உடல் உருவாக முடியாது. ஓ பிரம்மா, உயிர் இல்லாமல் காற்று பரிமாற முடியாது. அவரே மீதமுள்ள வாழ்க்கை, ஈர்ப்புக்கு ஆதாரம். அனைத்து உயிரினங்களும் பிரளயத்தில் அழிந்து போகும் செயல்களின் மூலம் நித்திய புத்திர புதல்வனை அடைபவர். அவர் மனமும் அனைத்து உயிரினங்களின் ஆதி ஒளியும் ஆவார். அவரிடமிருந்து பிறந்தவர், செய்பவர், செயல் இவை அனைத்தும் அவரிடமிருந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் முழு உலகமும் உருவாகிறது. அவர் பிறக்காதவர், அவர் நித்தியமானவர், அவர் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுகிறார். கடவுள்களின் அதிபதி, ஈர்ப்புக்கு அதிபதி, வாழ்க்கை. அவர் ஈர்ப்புக்கு மூலத்தின் மூலம் ஆதி ஒளியாகிறார் மற்றும் ஆதி ஒளியாக கருதப்படுகிறார். அனிருத்தரிடமிருந்து அகங்காரம் பிறக்கவில்லை, ஆனால் அகங்காரம் உச்ச ஆன்மாவிலிருந்து பிறக்கிறது. நாரதருக்கு இறைவனின் அறிவுரை. இறைவன் கூறினார், ஓ நாரதரே, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உலகம், எழுத்துக்கு எழுத்து, மரணம் மற்றும் அழியாமை என்னிடமிருந்து உருவாகிறது. என் பக்தர்களாக மாறுபவர்கள் என்னுள் நுழைந்து இங்கே விடுவிக்கப்படுகிறார்கள். நான் 25 உயிரற்ற அடிப்படை உயிரினங்கள். நான் குணங்கள் இல்லாமல், நிலைமைகள் இல்லாமல், ஆன்மா இல்லாமல் இருக்கிறேன். இது இந்த வடிவத்தில் வெளிப்படுகிறது என்று நினைக்காதே. முழு பிரபஞ்சத்தின் இறைவனும் ஆசிரியருமான நான் வெறும் விருப்பத்தால் ஒரு கணத்தில் மறைந்துவிட்டேன். நாரதரே, நீங்கள் என்னை பார்க்கவில்லை, அது என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. நான் இருப்பின் அனைத்து குணங்களையும் கொண்டவன் என்று நினைக்காதே. இப்போது நான் உங்களுக்கு 4 வடிவங்களை விளக்கியுள்ளேன். ஜீவா என்ற அடையாளத்தை உடையவன் நான். எனக்குள் உயிர் இருக்கிறது, நான் வாழ்க்கையை கண்டேன் என்ற எண்ணத்தால் ஏமாறாதே. ஓ பிரம்மா, நான் பூக்கிராமத்தின் எங்கும் நிறைந்த ஆன்மா. பூக்கிராமத்தின் உடல் அழிக்கப்பட்டாலும் நான் அழிக்கப்பட மாட்டேன். ஓ பெரிய முனிவரே, அந்த தயாரான பெரிய ஆன்மாக்கள் தனியாக இருந்தனர். அவர்கள் தாமோதர ஆசைகளிலிருந்து விடுபட்டு என்னிடம் வருவார்கள். நித்திய பிரம்மா என் காதலனை நினைக்கிறார். ருத்ரன் என் நெற்றியில் இருந்து கோபத்தில் வெளிப்பட்டான். இதோ என் வலதுபுறத்தில் தஞ்சம் புகுந்த இந்த 11 ருத்ரர்களை பாருங்கள். என் இடதுபுறத்தில் தஞ்சம் புகுந்த 12 ஷதித்தியர்களை பார்க்கிறீர்களா? எனக்கு முன்னால் 8 கூறுகளை பாருங்கள். எனக்கு பின்னால் நாசத்தியர்களை பாருங்கள். தஸ்தா அஸ்வினி கடவுள்கள். பார், அனைத்து பிரஜாபதிகளும் இங்கே இருக்கிறார்கள். பார், இந்த 7 முனிவர்களை பாருங்கள். இங்கே உங்களிடம் வேதங்கள், நூற்றுக்கணக்கான யாகங்கள், அமிர்தம் மற்றும் மருந்துகள் உள்ளன. தவம், விதிகள், பல்வேறு விஷயங்களை கண்டீர்களா? யமன், அஷ்டேஸ்வரியர், ஸ்ரீ, லட்சுமி, கீர்த்தி, பிருத்தி மற்றும் ககுதாதி அனைவரும் ஒரே இடத்தில் இறங்கியதை கண்டீர்களா? வேதங்களின் தாயான சரஸ்வதி தெய்வத்தை எண்ணில் காண்க. நாரதர், உச்ச நட்சத்திரத்தை பாருங்கள். துருவா, வானத்தில் நகரும் ஒளி. ஓ மரண உலகமே, மேகங்கள், கடல், ஏரிகள் மற்றும் ஆறுகளை பாருங்கள். ஓ மரண உலகமே, இந்த 4 தந்தையர்களை பாருங்கள். இந்த 3 உருவமற்ற குழுக்களை பாருங்கள். ஓ முனிவரே, தந்தைகள் கடவுள்களை விட பெரியவர்கள். நான் தேவர்கள் மற்றும் தந்தையர்களின் அசல் தந்தை.
நான் ஹயக்ரீவர் வடக்கு பெருங்கடலில் பக்தியுடன் வழங்கப்படும் காணிக்கைகளையும் கவிதைகளையும் குடிப்பேன். கடந்த காலத்தில் என் வயிற்றில் பிறந்த பிரம்மா ஒரு யாகம் செய்து என்னை வணங்கினார். அவரை பார்த்து மகிழ்ச்சியடைந்த நான் அவருக்கு உயர்ந்த வரத்தை வழங்குவேன். கல்பத்தின் தொடக்கத்தில் அவர் என் மகனாகவும் அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாகவும் இருக்கட்டும். அவர் பெருமையின் ஒத்த பெயராக இருக்கட்டும். இந்த வரங்கள் அனைத்தையும் நான் அவருக்கு வழங்குவேன். நாரதருக்கு கடவுள் அறிவுரை. ஓ நாரதரே, பிரம்மாவுக்கு வரம் அளித்த பிறகு நான், ஓ பிரம்மா, உங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை யாரும் மீற முடியாது. ஓ பிரம்மா, வரம் கேட்பவர்களுக்கும் நீங்கள் வரங்களை வழங்க முடியும். தெய்வங்கள், முனிவர்கள், மூதாதையர்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் உங்களை வணங்குகின்றன. ஓ தவமே, நல்ல அதிர்ஷ்டமும் ஒழுக்கமும் கொண்டவனே, தேவர்களின் பணிக்காக நான் எப்போதும் கடவுளாகத் தோன்ற வேண்டுமா? பிறகு நீங்களும் ஒரு மகனைப் போல எனக்கு கற்பித்து பல்வேறு பணிகளை எனக்கு ஒப்படைப்பீர்கள். மேற்கூறியவற்றையும் வேறு சில வரங்களையும் பிரம்மாவுக்கு அளித்துவிட்டு நான் மறைந்துவிட்டேன். ஓ நாரதரே, எல்லா மதங்களிலும் மிகவும் பேரின்பமான துறவு சிறந்தது. எனவே ஒரு மனிதன் துறவில் வாழ வேண்டும், எல்லா வகையான அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். சாங்கிய தத்துவத்தின் உறுதியான ஆச்சாரியர் நான் கபிலன், கற்றவர்களின் ஆதித்ய மண்டலத்தில் அமைந்துள்ள ஒருமைப்பாட்டை கொண்டவன் என்று கூறுகிறார். யோக சாஸ்திரங்கள் நான் ஹிரண்யகர்ப்பன், வேதங்களால் நிறைந்தவன், யோகம் என்று கூறுகின்றன. நான் எப்போதும் என் அசல் வடிவத்தில் விண்வெளியில் இருக்கிறேன். 1000 யுகங்களுக்குப் பிறகு நான் மீண்டும் முழு பிரபஞ்சத்தையும் அழிப்பேன். பின்னர் மீண்டும் முழு பிரபஞ்சத்தையும் அறிவின் சக்தியால் படைப்பேன். இந்த 4வது வடிவத்தில் நான் அழியாத எச்சங்களை உருவாக்கியவன். அவர் ஈர்ப்புக்கு காரணம். அவர் பிரத்யும்னனை படைத்தார். பிரத்யும்னனுக்கு கட்டுப்படாத நான் மீண்டும் 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 செய்யப்படும் எனது இந்த படைப்பு. சூரியனின் உதயமும் மறைவும் இங்கே மறைந்து போவது போல, ஆனால் நித்தியம் அவற்றை வலுக்கட்டாயமாக மீண்டும் கொண்டுவருகிறது. அதேபோல் எல்லா உயிரினங்களின் நலனுக்காகவும் நான் மீண்டும் படைப்பேன். பீஷ்மர் யுதிஷ்டிரனிடம் கூறினார். பகவான் இந்த வார்த்தைகளைச் சொன்னபோது நாரதர் ஜனார்த்தனரிடம், ஓ ராஜா, நான் உங்களை எந்த வடிவத்தில் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். இதற்கு பகவான் கூறினார், ஓ மகா முனிவர் நாரதரே, நான் சொல்வதை கேளுங்கள். எனது அசல் வடிவங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். மாத்ரி, கூர்ம, வராக, நரிசிம், வாமன, ராமர், பரசுராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி, இவை 10. முதலில் நான் குடிபோதையில் குடிமக்களை நிலைநிறுத்துவேன். உலகத்தையும் வேதங்களையும் கடலில் மூழ்கடித்து எழுப்புவேன். ஓ என் மகனே, கூர்ம வடிவம் எனது 2வது அசல் வடிவம். அந்த வடிவத்தில் நான் மந்தார மலையை பிடித்து அமிர்தத்தை உற்பத்தி செய்வேன். 40 ஆண்டுகளாக கடலில் மூழ்கியிருந்த உலகத்தை அதன் அனைத்து உயிரினங்களுடனும் வராக வடிவில் அதன் இடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். தனது சக்தியில் பெருமை கொண்ட அரக்கன் ஹிரண்யாக்ஷனை நான் கொல்வேன். நரிசிம்ஹனின் வடிவத்தை எடுத்து தேவர்களுக்கு யாகங்களை அழித்த ஹிரண்யகசிபுவையும் நான் கொல்வேன். விரோச்சனனின் மகன் எந்த சக்தி வாய்ந்த பாலியும் எந்த கடவுளையும் அரக்கனையோ அல்லது அரக்கனையோ கொல்ல மாட்டான். அவன் இந்திரனையும் தனது ராஜ்யத்திலிருந்து வேரோடு பிடுங்குவான். அவன் 3 பேர் கடத்தப்படுவார்கள். நான் பிறப்பேன் காஷ்யபரின் 12வது மகனாக அதிதியின் கற்பம். நான் யாக சபைக்குச் சென்று என் தலைமுடியை ஒரு ரொட்டியில் வைத்துக்கொண்டு எல்லோரும் என்னை புகழ்ந்தால் யாக நெருப்பை புகழ்வேன். யாக நெருப்பு வீரர் இதை கேட்கும்போது மகிழ்ச்சியடைந்து, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று கூறுவார். 3 படி நிலம் போதும் என்று நான் அசுரனுக்கு பதிலளிப்பேன். தனக்கு அமைச்சர்கள் வேண்டாம் என்று அவன் சொன்னாலும் கடல் முதல் கடல் வரை உள்ள முழு உலகத்தையும் 3 படிகளில் வென்று வெற்றி பெற்ற ராஜ்யத்தை எல்லையற்ற மகிமை கொண்ட இந்திரனுக்கு கொடுப்பேன். நான் அவர்களின் இடத்தில் கடவுள்களை நிறுவுவேன். அனைத்து கடவுள்களுக்கும் தெரியாத யாகத்தை நான் படுகுழியில் வீசுவேன். திரேதா யுகத்தில் பைகஸ் இனத்தில் சிறந்த ராமனாக நான் தோன்றுவேன். க்ஷத்திரிய இனத்தை அதன் இராணுவ வாகனங்களுடன் அழிப்பேன். திரேதா த்வீபரர்கள் அழிக்கப்படுவதற்காக நான் ராமராக, உலக மன்னர் தசரதராக மாறுவேன். திரிதானனின் சாபத்தால் பிரஜாபதியின் மகன்கள் ஏக்தா மற்றும் த்வித ரிஷிகள் அவர்களின் வம்சத்தில் பிறப்பார்கள். அவர்களின் வம்சத்தில் பிறந்த குரங்குகள் குரங்குகளின் நிலையை அடைவேன். அவர்களின் வம்சத்தில் பிறந்த குரங்குகள் மிகுந்த பலம் கொண்டவை, மிகுந்த சக்தி வாய்ந்தவை, இந்திரனைப் போல வலிமை மிக்கவை. நான் செய்யும் தெய்வீக வேலையில் எனக்கு உதவும். பின்னர் புலஸ்ய வம்சத்தின் களங்கத்தை ஏற்படுத்திய பயங்கரமான அரக்கன் ராவணனை கொல்வேன். துவாபர கலியின் முடிவில் கம்சனை கொல்ல நான் பாயில் தோன்றுவேன். கம்சன், கேசி, காலன், அரிஷ்டன் என்ற பெரிய போர்வீரன், சானுர், வலிமை மிக்க முஷ்டிகன், பிரலாம்பா மற்றும் காளை போன்ற தேனுகாவை கொல்வேன்.
பின்னர் நான் மகாகிரியை ஆக்கிரமித்து கோகுலத்தின் பசுக்களை 7 நாட்கள் இந்திரனின் மழையிலிருந்து பாதுகாப்பேன். பின்னர் மழை நின்றதும் நான் இந்திரனிடமும் பேசுவேன். அங்கு கடவுள் வெறுப்பு கொண்ட பல அரக்கர்களை கொன்று குசஸ்தலியை துவாரகை நகரமாக்குவேன். அங்கு வசிக்கும் நரகன், முரஸ் மற்றும் பீத என்ற அரக்கர்களை கொன்று அதிதிக்கு ஒரு கொடூரமான செயலைச் செய்வேன். அந்த அரக்கர்களை கொல்வேன். கொன்ற பிறகு அழகிய பிரகோதிஷ்ய நகரத்தை அதன் அனைத்து செல்வங்களுடனும் எடுத்துச் செல்வேன். குஷஸ்தலி. நான் அரக்கனை விடுவிப்பேன். ஓடிக்கில் பிறந்த அரக்கன். என் பேரனுக்காக நான் சோனித்பூருக்குச் சென்று பானாசுரனுடன் ஒரு பெரிய போரில் பங்கேற்பேன். உலகத்தால் வணங்கப்படும் மகேஸ்வர தேவர்களையும் பானாசுரனின் நண்பன் மகாசேனனையும் தோற்கடிப்பேன். பின்னர் நான் பாலியின் மகனான சஹஸ்ரபாகு அம்பை தோற்கடித்து சௌப நகரத்தில் உள்ள அனைவரையும் அழிப்பேன். இரட்டை ஒளியுடன் வாழும் மற்றும் கர்கரின் பிரகாசத்தில் நிறைந்த காளையவனும் என்னால் கொல்லப்படுவான். அனைத்து மன்னர்களின் எதிரியான சக்திவாய்ந்த அரக்கன் ஜராசந்தன் கிரிபராஜனின் ராஜாவாக மாறுவான். அவனும் என் அறிவின் செல்வாக்கால் கொல்லப்படுவான். தர்மபுத்திரனின் யாகத்தில் சிசுபாலனை கொல்வேன். உலகின் அனைத்து சக்திவாய்ந்த மன்னர்களும் என்னுடன் இருக்கும்போது இந்திரனின் மகன் அர்ஜுனன் எனக்கு உதவியாளராக இருப்பான். பின்னர் நான் யுதிஷ்டிரனை அவனது சகோதரர்களுடன் அவனது ராஜ்யத்தில் நிலைநிறுத்துவேன். கடவுளின் வடிவங்களான நரனும் நாராயணனும் இரு முனிவர்களும் உலகிற்கு க்ஷத்திரியர்கள் என்று மக்கள் கூறுவார்கள். நான் உலகத்தின் எடையை தானாக முன்வந்து குறைத்து அழிக்கிறேன். சப்தமுக துவாரகை மற்றும் எனக்கு பரிச்சயமான அனைவரும். இவ்வாறு எல்லையற்ற செயல்களைச் செய்துவிட்டு 4 முகங்களைக் கொண்ட நான் பிரம்மா மகிழ்ச்சியடையும் மக்களிடம் செல்வேன். ஓ இருமுக மனம், அன்னம், காகம், மத்வம், பன்றி, நரசிம்மர், வாமனன், ராமர், தசரதர், சத்வம், கல்கி இவை அனைத்தும் எனது அசல் வடிவங்கள். வேதங்களை தொலைந்து போகாமல் காப்பாற்றினேன். இதனால் கிரது யுகத்தில் வேதங்களையும் ஸ்ருதிகளையும் உலகிற்கு அர்ப்பணித்துள்ளேன். எனது நல்ல எண்ணங்கள் வெகு தொலைவில் பின்தங்கியுள்ளன. அவை தங்கள் உலகப் பணிகளை செய்துவிட்டு அவற்றின் அசல் வடிவத்திற்கு திரும்பிவிட்டன. பிரம்மா கூட எனது இந்த தரிசனத்தை பெறுவதில்லை. தனிமையில் இருக்கும் உங்களுக்கு அத்தகைய தரிசனம் கிடைக்கிறது. ஓ என் பக்தரே, கடந்த கால மற்றும் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு இரகசியமாக வெளிப்படுத்துகிறேன். நான் உங்களிடம் சொன்னேன். மகாபாரதம் 3 வருகிறது.